வான்மலர் சிலுவை பாடல்கள். வழங்குவோர் செருபாபேல் பி. செல்வராஜ் குடும்பத்தினர், ரீகல் கிரானைட் அண்ட் ஸ்டோன் ஒர்க்ஸ், ஆம்பூர். TPR சுதா ட்ரேடர்ஸ், 58 கோடம்பாக்கம் ஹைரோடு, சென்னை 17 மற்றும் டேனிஷ் மிஷன் மேல்நிலைப்பள்ளி, திருவண்ணாமலை. புனித வெள்ளியன்று கிறிஸ்டியன் மீடியா சென்டர் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை வழங்க இருக்கிறார்கள் என்பது குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த சிறப்பு நிகழ்ச்சியின் மூலமாக இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துதல்களையும் இந்த பள்ளியினுடைய வாழ்த்துதல்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம் நேயர்களே. இன்று பெரிய வெள்ளிக்கிழமை. மானிடரின் பாவங்களை மன்னிக்க இறைவன் தீர்மானித்தார். பாவத்தின் சம்பளமான மரணத்தை தாமே ஏற்று தண்டனையை நிறைவு செய்ய தமது குமாரன் இயேசுவை மானிடனாக இவ்வுலகத்தில் அனுப்பினார். இயேசுவும் தந்தையாம் இறைவனின் விருப்பத்தை முழு மனதுடன் நிறைவேற்றினார். சிலுவை மரணத்தின் அடையாளம். ஆனால் இயேசுவின் மூலம் அதே சிலுவை வாழ்வின் நம்பிக்கையாக மாறிவிட்டது. நாம் கடவுளோடு சமாதானம் பெற்று கடவுளின் அன்புக்குரிய பிள்ளைகளாக மாற்றப்பட்டோம். இயேசு மரித்த அந்த வெள்ளிக்கிழமை எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் சிறந்த வெள்ளிக்கிழமை. அதனால்தான் இதை பெரிய வெள்ளிக்கிழமை அல்லது குட் ஃப்ரைடே என்று அழைக்கின்றோம். இதை விளக்கும் பாடல் நிறைந்த நிகழ்ச்சி இது.
கருணை தெய்வம் இயேசு பாடல் கேட்டீர்கள், காட்சியும் கண்டீர்கள். இயேசு ஆண்டவர் சிலுவையை சுமந்து சென்ற பாதை சிலுவை பாதை என்றும் கல்வாரி பாதை என்றும் அழைக்கப்படுகின்றது. இயேசு சிலுவையை சுமந்து சென்ற அந்த பாதைதான் நமது ஜீவ வாழ்வின் பாதை ஆகியிருந்தது என்பதை இந்த காட்சிகளிலே நாம் கண்டுகொள்ளலாம். இயேசுவின் சிலுவை பாதை நமது வாழ்வின் பாதையாக மட்டுமல்ல, எதிர்காலத்தில் வர இருக்கின்ற ஜீவ வாழ்வின் பாதையாகவும் அமைந்திருக்கிறது. மாந்தருக்கு வாழ்வு தந்த கல்வாரி பாதை, இறை மைந்தருக்கோ ரத்தம் சிந்த முள்ளான பாதை, அது கல்வாரி பாதை, அது கல்வாரி பாதை. அமைதியில்லா இதயங்களும் அமைதி கொள்ளும் பாதை, அமைதியில்லா இதயங்களும் அமைதி கொள்ளும் பாதை, நல் மாந்தர்களின் துயர் நீக்கி இன்பம் தரும் பாதை, நல் மாந்தர்களின் துயர் நீக்கி இன்பம் தரும் பாதை, அது கல்வாரி பாதை, அது கல்வாரி பாதை. விண்வேந்தர் சிலுவை ஏந்தி பாடு ஏற்ற பாதை, விண்வேந்தர் சிலுவை ஏந்தி பாடு ஏற்ற பாதை, நம் பாவங்களை போக்கி தந்து மோட்சம் சேர்க்கும் பாதை, நம் பாவங்களை போக்கி தந்து மோட்சம் சேர்க்கும் பாதை, அது கல்வாரி பாதை, அது கல்வாரி பாதை. சிலுவை பாதை என்பதில் ஒரு தூய சிந்தனை அடங்கியிருக்கின்றது. பாதை என்றாலே இரண்டு புறங்களை இணைக்கும், இரண்டு ஊர்களை இணைக்கும். அதுபோன்றே பாலம் என்றால் இரண்டு கரைகளை இணைக்கும். மனிதனும் இறைவனும் பிரிந்து கிடக்கின்றார்கள். மனிதன் செய்த பாவ வினைகளினால் இறைவனோடு அவன் ஒன்று சேருகிறதற்கு வழியின்றி தவித்து கொண்டிருக்கின்றான். சிலுவையில் இயேசு பெருமானுடைய அந்த பாடுகளிலும் அந்த சிலுவை காட்சியிலும் மனிதனும் தெய்வமும் இணைகின்ற ஒரு தூய செயலை நாம் கண்டுகொள்ள முடியும். இறைவனும் மனிதனும் இணைந்திடவே இயேசுவின் மரணம் சிலுவையிலே, இயேசுவின் மரணம் சிலுவையிலே, இறைவனும் மனிதனும் இணைந்திடவே இயேசுவின் மரணம் சிலுவையிலே, இயேசுவின் மரணம் சிலுவையிலே.
சிலுவை மரத்தில் கீதம் பாடுது. மிக அழகான வரிகள் இவை. இயேசு பெருமானை சிலுவையில் ஒரு கவிஞன் கண்டு பாடுகின்ற காட்சியாக இந்த பாடலில் இந்த சொற்கள் தொனிக்கின்றன. தூய வீணை சிலுவை மரத்தில் கீதம் பாடுது. தூய வீணை சிலுவை மரத்தில் மீட்பு கீதம் பாடுது. தூய வீணை சிலுவை மரத்தில் மீட்பு கீதம் பாடுது. தூய வீணை சிலுவை மரத்தில் மீட்பு கீதம் பாடுது. உன்னை என்னை காக்கவே தன்னை தந்தே பாடுது. தூய வீணை சிலுவை மரத்தில் மீட்பு கீதம் பாடுது. ஆணிகள் கொண்டு சுருதி மீட்டி அன்பு கீதம் இசைக்குது. ஆணிகள் கொண்டு சுருதி மீட்டி அன்பு கீதம் இசைக்குது. கொடிய சவுக்கா நரம்பை மீட்ட மீட்பு கீதம் இசைக்குது. மீட்பு கீதம் இசைக்குது. தூய வீணை சிலுவை மரத்தில் மீட்பு கீதம் பாடுது. பாவம் நிறைந்த மனுவை மீட்க பலியாய் தன்னை படைக்குது. பாவம் நிறைந்த மனுவை மீட்க பலியாய் தன்னை படைக்குது. இரக்கம் இல்லா கொடிய மனதை இயேசு ரத்தம் கரைக்குது. இயேசு ரத்தம் கரைக்குது. தூய வீணை சிலுவை மரத்தில் மீட்பு கீதம் பாடுது. சிலுவை நிகழ்ச்சி நடந்த இடம் ஒரு சிறிய குன்று போன்ற இடமாகும். அதற்கு கொல்கதா என்று ஒரு பெயர் உண்டு. தலையோட்டு இடம் என்றும் அதை அழைப்பார்கள். சிலுவையின் நிகழ்ச்சி நடந்த அந்த இடத்தை திரும்ப திரும்ப மனதிலே நாம் கண்டுகொள்ளுவது நம்முடைய இரட்சண்யத்திற்கு ஏற்ற ஒரு அனுபவம் ஆகும். கொல்கொதா கண்ணீர் வருவிக்கும் கொல்கொதா உந்தன் பாவத்தின் மேட்டினில் பாய்ந்திட்ட குருதி மானிட துக்கத்தின் வெள்ளமே பெரும் வெள்ளமே. கொல்கொதா கண்ணீர் வருவிக்கும் கொல்கொதா உந்தன் பாவத்தின் மேட்டினில் பாய்ந்திட்ட குருதி மானிட துக்கத்தின் வெள்ளமே.
ஆலயமாயிரம் கட்டி மகிழ்ந்தார் யூதர், ஆண்டவர் அருள்மொழி தினம் கேட்டார். ஆலயமாயிரம் கட்டி மகிழ்ந்தார் யூதர், ஆண்டவர் அருள்மொழி தினம் கேட்டார். ஆனால் அவர் நடுவில் புன்முகட்டில் சாபத்தின் பலனாய் அழிந்திட்ட மன்னன், மனித புத்திரன் இன்றும் தெய்வ புத்திரன். கொல்கொதா கண்ணீர் வருவிக்கும் கொல்கொதா, உந்தன் பாவத்தின் மேட்டினில் பாய்ந்திட்ட குருதி, மானிட துக்கத்தின் வெள்ளமே, பெரும் வெள்ளமே. இன்னும் ஒரு முறை கல்வாரி காட்சியை காண வாருங்கள். உற்று பாருங்கள், இயேசுவை பாருங்கள், அவருடைய முகத்தை காணுங்கள். முகத்தில் இரத்தம் வடிகின்றது. கைகளிலும் கால்களிலும் ஆணிகள், அவ்விடத்திலிருந்து இரத்த பெரும் துளிகள் சிந்திக் கொண்டிருக்கின்றன. இயேசுவினுடைய மரணம்தான் நம்முடைய மீட்பின் ஆதாரமாக இருக்கிறது. இயேசு மரித்தார் என்று மட்டும் நினைக்காதீர்கள். அவர் உயிரோடும் எழுந்தார். அந்த உயிர்ப்பின் சிந்தனையினால் உந்தப்பட்டு நற்செயல்களை செய்ய, பிறருக்கு அன்பு காட்ட, பிறருக்கு உதவி செய்ய நம் அனைவருக்கும் இறைவனின் அருள் இன்றும் இனிவரும் காலங்களிலும் பெருகட்டும். கல்வாரி மலையோரம் சென்றேனம்மா, அதில் கடவுளின் சிலுவையை கண்டேனம்மா. கல்வாரி மலையோரம் சென்றேனம்மா, அதில் கடவுளின் சிலுவையை கண்டேனம்மா. தலை முதல் கால் வரை காயம் அம்மா, உள்ளம் மலை பாய தடுமாறி வீழ்ந்தேனம்மா. கல்வாரி மலையோரம் சென்றேனம்மா, அதில் கடவுளின் சிலுவையை கண்டேனம்மா. விண்ணுலக மன்னவனாம் இயேசுவே, உமக்கு மண்ணுலகோர் தந்ததெல்லாம் முள்முடியோ. விண்ணுலக மன்னவனாம் இயேசுவே, உமக்கு மண்ணுலகோர் தந்ததெல்லாம் முள்முடியோ. பாவிகளின் இதயதாகம் தீர்க்கும் உமக்கு, பருகிடவே தந்ததுவும் கசப்பு காடிலோ. கல்வாரி மலையோரம் சென்றேனம்மா, அதில் கடவுளின் சிலுவையை கண்டேனம்மா. மலர் போல மரியன்னை வளர்த்த உம்மை, சுற்றி பலர் சேர்ந்து இன்னல் செய்யும் கொடுமைகளோ. மலர் போல மரியன்னை வளர்த்த உம்மை, சுற்றி பலர் சேர்ந்து இன்னல் செய்யும் கொடுமைகளோ. பாவம் ஏதும் புரியாத எந்தன் நேசரே, பாடுகளே எதற்காக எனக்காகவே. கல்வாரி மலையோரம் சென்றேனம்மா, அதில் கடவுளின் சிலுவையை கண்டேனம்மா. நேயர்களே, நிகழ்ச்சியை பார்த்து ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம்.
மறவாமல் உங்கள் கருத்துக்களை எமக்கு எழுதி அனுப்புங்கள். கடிதம் எழுதும் ஒவ்வொருவருக்கும் பரிசு ஒன்று அனுப்பி வைக்கப்படும். மேலும் நிலையத்தின் இலவச இதழ்களும் உங்களுக்கு கிடைக்கும். கடிதம் எழுத வேண்டிய முகவரி வான்மலர், 47 எல்டாம் சாலை, சென்னை 18. மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன், வான்மலர், 47 எல்டாம் சாலை, சென்னை 18. நன்றி, வணக்கம். வான்மலர் சிலுவை பாடல்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர்கள் சிறுபாவேல் பி. செல்வராஜ் குடும்பத்தினர், ரீகல் கிரானைட் அண்ட் ஸ்டோன் ஒர்க்ஸ் ஆம்பூர், TPR சுதா ட்ரேடர்ஸ், 58 கோடம்பாக்கம் ஹைரோடு, சென்னை 17 மற்றும் டேனிஷ் மிஷன் மேல்நிலைப்பள்ளி, திருவண்ணாமலை.